ஹலோ, குட் ஈவினிங் கைஸ். வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து கோயம்புத்தூர் துடியில் இருக்கிற துபாய் சிட்டி எக்ஸிபிஷனில் தான் இருக்கும். துபாய் மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். வாங்க போய் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க. என்ட்ரன்ஸ் நேராக அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ட்வின் டவர்ஸு, இது ஈஃபில் டவர் அப்படின்னா இருக்குது. கூட்டம் நிறையாவே இருக்குது கைஸ். நிறைய பேர் வந்து இங்கே நிறைய கூட்டம் வருதுன்னு நானும் வந்து கேள்விப்பட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு கேள்விப்பட்டு நானும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். வாங்க முன்னாடி என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா. நான் இதுக்காக தான் நீங்கள் வந்து நான் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு இது பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்தேன் நான். கூட்டமும் இங்கே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. போக போக கூட்டம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு என்னென்னு கேட்கலாம் வாங்க. அவர்கிட்ட நான் கேட்குறப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டேன். இன்னும் ஒரு 35 days இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது August 15th ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னென்னு கேட்குறேன். இது ஏதோ ஸ்னோ ஃபால் 3Dயோடது ஸ்னோ வேர்ல்டு அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ சம்திங் அதையும் நான் வாங்கிட்டு இப்போ தான் என்ட்ரன்ஸ் ஆகிறேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா எங்கள் சரியான ஒரு ஆச்சரியம். என்ட்ரன்ஸோட ஃபீலே பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ பிரம்மாண்டமான படம் மாதிரியே இருந்தது. சூப்பராக இருந்தது எனக்கு. என்னடா இந்தளவுக்கு மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். நானும் உள்ளே போனோடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஈஃபில் டவர் தாங்க. அந்த ஈஃபில் டவரோட லைட் செட்டிங்ஸு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்வின் டவர்ஸு, அந்த மலேசியன் இருக்கும் நினைக்கிறேன். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு குளோப் இருக்குது. அந்த வேர்ல்டு குளோப் கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருக்குது. 2 பேர் பாருங்கள், 3மே அட் அ டைமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ கண்ணுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த வியூவில் பாருங்கள். இந்த வியூவில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல் வியூ பாருங்கள். ஈஃபில் டவர் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இது பாருங்கள், இது செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் இந்த பார்க்கணுன்னு ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள் கைஸ். இந்த துபாய் சிட்டி எக்ஸிபிஷனில் துடியலூர் ஜஸ்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வேறு அந்த சைடு தான் எல்லா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. கூட்டம் பாருங்கள் கைஸ். இப்போதைக்கு நிறைய கூட்டம் இருக்குது நைட்லேயும். இன்னும் நைட் போக போக கூட்டம் நிறைய வர ஆரம்பிக்குது. உள்ள கூட்டம் நிறைய இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபிஸ் எடுக்கிறது. ஆனால் இந்த மாதிரினா இது கிடைக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அங்கே பாருங்கள், அங்கே அந்த சைடு தான் எல்லாமே அந்த சர்க்கஸஸ் எல்லாம் சம்திங் எல்லாமே இருக்குது. இந்த வியூவில் செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ கீழேருந்து பார்த்தோமே உண்மையான அப்ராடில் இது பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. இந்த வியூவில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் இந்த வியூவில் பார்த்தாவே அந்த 2 ட்வின் டவர்ஸு ஈவெண்ட் எல்லாமே தெரியுது. வாங்க கைஸ், நம்ம அடுத்த சைடு போகலாம். இப்போ ட்வின் டவர்ஸ் அது ஈஃபில் டவர் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாப்பு இது பார்த்திங்கன்னா கிட்ஸோடது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அக்வாரியம் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து அக்வாரியம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸில் வச்சுருக்காங்க அக்வாரியம்ஸில். சில இதில் இல்லை, இனிமேல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் வரும் 500 நபர்களுக்கு இது இலவசமாக போட்டிருக்காங்க. வேறு இந்த ஃபிஷ் பவுல்ஸ் அக்வாரியம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஷாப் அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஷாப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஓரியன்ட் ஷாப்ஸு, வீட்டுக்கு தேவையான ஷாப்ஸ் எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா இது எது எடுத்தாலும் 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜார் போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஹவுஸ்குள்ள டெய்லி டே டு டே யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாய் ஷாப் போட்டிருக்காங்க, கிட்ஸுக்கான ஒரு டாய் ஷாப்பு. அது எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. அதில் ஃபுல்லாக க்ரௌடும் இருக்குது, நிறையாவே இருக்குது. இந்த வாட்ச் ஷாப்பு, இந்த வாட்ச் கடையில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் யூஸ் பண்ண அந்த ஓப்பன் பண்ணுற வாட்ச்சு. இது பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்வேர் எடுத்தாலும் 200 அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பு கிட்ஸோட வேறு டாய்ஸ் மட்டும்தான். அடுத்தது இங்கே பாருங்கள், அந்த ஈஃபில் டவரு, அந்த ட்வின் டவர்ஸ் அப்படி வச்சுட்டு சர்க்கஸ் இப்படி சைடில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. இப்படி சுற்றி போகிற மாதிரி. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் ஷாப், வுட்டனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் ஷூஸு, அந்த செப்பல் ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பு பார்த்திங்கன்னா வீட்டோட அந்த உபயோகப் பொருட்கள், கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட்டனால கொஞ்சம் டக்குன்னு போக முடியல கைஸ். இது பார்த்திங்கன்னா கிட்ஸோட அந்த ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் சேம் ஃபேஷனபிள் ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அப்பா இது இந்த சைட்லேருந்து பார்த்தாமே அந்த சர்க்கஸை பார்த்தாவே நமக்கே ஒரு மாதிரி தலை சுற்றுது.
இது பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரைட்டு. அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற அந்த செர்ரீஸு அதெல்லாம் நிறைய இருக்குது தெரியல. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸு, சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அதுவும் வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட். இது பார்த்திங்கன்னா நம்ம லேடீஸ் நைட்டீஸ், லேடீஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. கிட்ஸோடதும் இருக்குதுங்க. இது மொபைல் டெம்பர் கிளாஸு, மொபைலு அது எல்லாம் மொபைலோட கேசஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இது கிட்ஸோட பிளாஸ்டிக் ஷாப்ஸ் தான். கிட்ஸோட ப்ளேயிங் டாய்ஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது இந்த சைடு. இது அகெயின் ஃபேஷனபிள் ஜுவல்லரிஸ், அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்களேன், யாரோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு இதில் ஏறி உட்காந்து எப்படி இருக்கும். அப்பா, இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்தாவே ரொம்ப பயம் கைசுது. அது சின்ன வயசில் இந்த கேங்க்லேருந்து பாருங்களேன், இது பார்த்தாவே ரொம்ப பயம். வாங்க நம்ம அடுத்த கடைக்கு போயிடுவோம். இதுதான் ப்ரொமோட்டர்ஸோட கடை போல தெரியுது. இது பார்த்திங்கன்னா பிக்கிள், ஊறுகாய் கடை. சிம்லா சில்லி, கார்லிக்கு எல்லாமே இருக்குது அதில். இது ஏக ஃபேஷனபிள் ஜுவல்லர்ஸு. இது ப்ரொமோட்டர்ஸோடது. நம்ம ஐட்டம் வந்துருச்சு. அது அங்கே இருக்க சாப்பிட்ற ஐட்டம். இது அதே சேம் ஆஸ் யூஸ்வல் சர்க்கஸஸ், கேம்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா கிட்ஸோடது. கிட்ஸுக்கு வந்தால் அவ்வளோதாங்க. பேரண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. வந்தாங்கன்னா சூப்பராக நல்லா நிறைய இதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணி நல்லா விளையாடலாம். என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா எகெயின் லேடிஸ் ஃபேஷனபிள் ஐட்டம்ஸ், ஜுவல்லரிஸ், அந்த மாதிரி ஃபேமிலி ஜாலி கேம்ஸ். அந்த ரிங்கு தூக்கி போட்டு அந்த எந்த பொருளை வைக்கிறதோ அதில் விழுகுது அது. ஓகே, ரைட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த இது ஷூட்டிங்கு, இந்த பலூன் ஷூட்டிங்கா. ஓகே, சூப்பர். இது நல்லாயிருக்கும். அந்த இந்த கேம் பாருக்கேன். இந்த கேம் தான் வச்சு இது ஈஸியாக மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு வந்து நமக்கு வராது. ஏன்னா தான் நம்ம வந்து நம்ம அப்படி கரெக்டாக நம்ம பவுலிங்லாம் போட்டாலும் அந்த பையன் போட்டு பார்த்துட்டுருக்குற அப்படி. இது பார்த்திங்கன்னா என்னென்ன இதில் விழுகுதோ அந்த கிஃப்ட்டு நமக்கு. ஏன்னா சின்ன வயசில் பார்த்துட்டு நம்ம இடம் டெல்லி, அப்போல்லாம் ஊட்டி, மிளகாய் பச்சி, காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ சிப்ஸு. சூப்பர். கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. எப்பா தம்பிங்களா, என்னப்பா இது, என்ன சுற்றுது ஏதோ ஒன்று மிக்சியில் சுற்றுற மாதிரி. சாமி, நமக்கு இதுக்கு ஆகாது. ஐயோ, இப்போது இந்த எலக்ட்ரிக் காரெலாம் வந்துருச்சு. நல்லா இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அது கிட்ஸுக்குன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் ப்ளே மாதிரி இருக்குது. அப்பா சாமி, இந்த ஏங்கிலேருந்து பார்த்து திரும்பிடலாம்ப்பா. இது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. கைஸ், இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். சின்ன வயசுலேருந்து இதை பார்த்தாவே ரொம்ப பயம். அதுக்குள்ளே போகணுன்னா நிறைய நம்ம பேய் படம்லாம் பார்த்து நம்ம நிறைய ரிவ்யூஸ் பண்ணலாம் அடுத்தது வ்ளாகில். ஆனால் இதுக்குள்ளே போகலான்னு தான் நினச்சேன். சரி, எதுக்கு வந்து நமக்கு தேவையில்லாமன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பார்த்தேன். அவங்களே சிரிச்சிட்டு வராங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேறு கூப்பிட்றாரு, தம்பி வாங்க அப்படின்னு. வாங்க, நல்லா இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழியே வந்துட்டேன். இந்த மாதிரி தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இல்லாத ஒரு எக்ஸிபிஷனா? ஐயோ பப்பா, இங்கே பாருங்கள், ஏதோ டைட்டானிக் கப்பல் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு கூட்டமும் இருக்குது. நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிபிஷனோட அவுட்டர் வியூ. இது கூட விளையாடலாம் கைஸ். அது கூட சுற்றி விளையாடுறோம். இதில் விட்டாவது நம்ம விளையாடலாம். இது தேவையெல்லாம் போய் இந்த பெரிசா அந்த ட்ராகனு அது சதுக்கியாவது விளையாடலாம் போல் தெரியுது. நல்லா இருக்குது. சுற்றி இந்த வியூ பாருங்களா, பேய் வீடு எல்லாமே இருக்குது. கும்பிட்டமாகவும் இருக்குது. வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நம்ம வாங்க. இதில் என்ன இருக்குது? இது வந்து இந்த சின்ன ட்ராகன், ஸ்மால் ட்ராகன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா இல்லாத எக்ஸிபிஷனா? ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்ஸு. ஓகே, ஸ்மால் ட்ராகன். சூப்பராக இருக்குது. இங்கேயும் நல்ல கூட்டம் தான் இருக்குது. ஒருத்தர் நேராக வரான் கைஸ். தம்பி அந்த சைடு போப்பா, நேராக இங்கே ஏடிக்க வராப்பா. இது இங்கிருந்து பாருங்களேன், ஒரு நிஜமாகவே ஒரு காம்பவுண்ட் சுவர் மேலே இருந்து இந்த ட்வின் டவர்ஸை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு நல்லா இருக்குது. இந்த ஃபீலிங்கே நல்லா இருக்குப்பா. 80 ருபீஸ் டிக்கெட்டு. 80 ருபீஸ்க்கு எல்லாமே வர்த்தாகவே இருக்குது. இது வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப டாலாக இருக்குது. ஓகே கேஸ், தட்ஸ் இஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. துபாய் சிட்டி எக்ஸிபிஷன் இன் கோயம்புத்தூர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம்.